வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் கனகா வீட்டுக்கு வந்திருக்க. தேவிகா வெளியே போயிருக்காங்க. டான்ஸ் ஆடிட்டு இருந்த கனகா மனோஜை டான்ஸ் ஆட சொல்லி இழுத்து போட்டு முறுக்கி வளைச்சி ஒரு வழி பண்ணிடுறாங்க. அவரும் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம ஏதோ டான்ஸ் ஆடுறேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க சரியா தேவிகா வந்துடுறாங்க. அவங்க தான் வந்து கனகா கிட்ட இருந்து மனோஜை காப்பாத்துறாங்க. சாரி மாப்பிள்ள, நானும் என் பொண்ணு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு அவங்க ஃபார்முலா சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, கனகாவை பத்தி எனக்கு தெரியும்ல அப்படிங்கிறாரு மனோஜ். ஆனா பாருங்களேன், என் பொண்ணு எப்படியோ பேசி உங்களை ஆட வச்சிருக்கா, வந்து உட்காருங்க அப்படின்னு ஒரு சின்ன ஸ்மைலோட அவங்க சோஃபா கிட்ட போறாங்க. அதுவரையும் பரிதாபமா பேசிட்டு இருந்த மனோஜ் படார்னு இங்க நானே ஆடி போய் தான் நிக்கிறேன்னு கத்துறாரு. போன தேவிகா அப்படியே ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாங்க. எடுத்த ஹேண்ட்பேக் அப்படியே டீப்பாய் மேல வச்சுட்டு, ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க, என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. பணத்தை கொடுத்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்குனீங்களா, இல்ல ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா அப்படின்னு தேவிகா கேட்க, காஞ்சனாவா மாறி இருந்த மனோஜ் மறுபடியும் நார்மல் மனோஜா மாறி, இல்ல ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பணத்தையும் கொடுத்தாச்சு, டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்தும் வாங்கியாச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட கூசாம இங்கேயும் பொய்ய சொல்றாரு. அப்புறம் வேற என்ன மாப்பிள்ள பிரச்சனை அப்படின்னு தேவிகா கேட்குறாங்க. என் லாயரை மீட் பண்ணேன் ஆண்டி, டிவோர்ஸ் கேஸ் முடிகிறவர்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காரு. என்னை பற்றி ஏதாவது தப்பான நியூஸ் வந்தாலோ, என்னால் வேற பிரச்சனை வந்தாலோ டிவோர்ஸ் தராம இழுத்து அடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு மனோஜ். என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, நீங்க தான் அவங்க கேட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு தேவிகா கேட்க யோசிக்கிறாரு மனோஜ். ஆண்டி பணமெல்லாம் கொடுத்தாச்சு, அதெல்லாம் ஓகே, ஆனால் இன்னும் அஃபிஷியலாக டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகலைல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, குழப்பமாக புரியாமல் பார்க்குறாங்க தேவிகா. இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வந்தா டிவோர்ஸ் கிடைக்காம லேட்டாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க லாயர் அப்படிங்கிறாரு மனோஜ். ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்போ என்ன பண்ணுறதுன்றாங்க தேவிகா. அதான் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இந்த சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி வைக்கலான்னு சொல்ல வந்தேன்னு அப்படியே ஜவு மாதிரி இழுக்கிறாரு மனோஜ். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க, அமாவாசை அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நான் அதெல்லாம் நம்பி தானே உங்களுக்கு பணமே கொடுத்தேன், இப்போ வந்து திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு தேவிகா கேட்குறாங்க. ஆண்டி அமாவாசை மாதம் மாதம் வரும், ஆனால் இப்போ என்னை பற்றி தப்பான நியூஸ் ஏதாவது வெளியில் வந்துச்சுன்னா என் மேலே கேஸ் வந்துடும், அப்புறம் டிவோர்ஸும் கிடைக்காது, அதுக்கப்புறம் நாம் நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, தேவிகா எதுவும் சொல்லாமல் யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க ஆண்டி, டிவோர்ஸ் பேப்பர் கைக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உங்க பொண்ணு கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு மனோஜ். என்ன மாப்பிள்ள, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு இப்போ இப்படி சொல்றீங்க அப்படின்னு கனகாவோட அம்மா கேட்க, இல்லை ஆண்டி நான் சொல்றது அத்தனையும் முழுக்க முழுக்க உண்மை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு மனோஜ் சொல்ல, தேவிகாவும் வேறு வழி இல்லாம சரி ஏதோ செய்யுங்க, நான் உங்களை நம்பி தான் என் பொண்ணையும் பணத்தையும் கொடுத்துருக்கேன், இன்னும் நான் உங்களை நம்புறேன், ஆனா அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாற்றணும், அதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் பரிதாபமா சொல்றாங்க தேவிகா. நிச்சயமா நான் காப்பாத்துவேன் ஆண்டி, நீங்க அதை நினைச்சு கவலையே படாதீங்க, நான் லாயர் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன், ஒன்ஸ் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் யாரும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நான் எப்பவுமே கனகாவோட இங்கேயே வந்து இருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரிங்க மாப்பிள்ள, ஏதோ கடவுள் உங்களுக்கு சீக்கிரமா பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னு தேவிகாவும் ஒத்துக்கிறாங்க. சூப்பர் மனோஜ், அங்க ரோஹிணி கிட்ட நைஸா பேசி அங்கேயும் டைம் வாங்கிட்டாரு, இங்க தேவிகா கிட்டையும் நைஸா பேசி டைம் வாங்கிட்டாரு. பட் எவ்வளோ நாளைக்கு இப்படியே காலத்தை தள்ள முடியும், நைட் ஆகுது, அருண் வீட்டுக்கு வராரு, வெளியவே வண்டியை நிறுத்திட்டு கேட்டை திறந்துட்டு உள்ளர வந்து கிரில்லு அப்புறம் கதவை திறக்கிறாரு, எல்லாமே சும்மா தான் சாத்தி இருக்கு, திறந்துட்டு உள்ளர வர்றவரு ஹாலில் உட்காந்துருக்க முத்துவை பார்த்துடுறாரு. அவ்வளோதான், பயங்கர டென்ஷன் ஆகி, சீதா கண்டவங்களெல்லாம் எதுக்கு உள்ளர விட்டுருக்குற சீதா அப்படின்னு கத்திக்கிட்டே ரூம் பக்கமாக போறாரு. டேய் அப்படின்னு முத்து கூப்பிட திரும்பி பார்க்குறாரு. நீ எவ்வளவு கத்தினாலும் சீதா வரமாட்டா, அதுக்கு முதல்ல அவ இங்கே இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல,
போன வேகத்திலேயே திரும்பி வர்ற அருண், ஏய் நீ எதுக்கு முதல்ல இங்கே இருக்கிற அப்படின்னு அருண் கேட்குறாரு. உன் வீட்டுக்கு வரணும்லாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, ஆனால் வர வேண்டிய சூழ்நிலையை நீ தான் உருவாக்கி வச்சிருக்க அப்படிங்கிறாரு முத்து. ஏய் என்ன உளறிக்கிட்டு இருக்கிற, சீதா எங்க அப்படின்னு கத்துறாரு அருண். முன்ன மாதிரி மிருகங்கள்லாம் இல்லாத மனுஷங்க மட்டும் இருக்கிற இடத்துல சேஃபா இருக்கிறா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன விளையாடிக்கிட்டு இருக்கிறியா, அவ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா அப்படிங்கிறாரு அருண். அந்த தைரியத்துல தானே ஆடிக்கிட்டு இருந்த, அவ ஓம் மேல இருக்கிற அக்கறையில பொறுத்து போனது உனக்கு இலக்காரமா போச்சுல. நானும் மீனாவும் அவளை எப்பவோ கூட்டிக்கிட்டு போயிட்டோன்றாரு முத்து. ஏய் ஏன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போறதுக்கு நீ யாருடா, யாரை கேட்டு கூட்டிகிட்டு போன அப்படின்னு அருண் கத்த ஆரம்பிக்கிறாரு. யாரை கேட்கணும் அப்படின்னு முத்து கேட்க, என்ன கேட்கணும், என்ன கேட்காம அவ உன் கூட வந்துருவாளா அப்படின்னு அருண் கேட்க, நீ அவளை பொண்டாட்டியா நடத்தியிருந்தா அவ எப்படி நாங்கள் கூப்பிட்டோன்னு எங்கள் கூட வந்துடுவா அப்படிங்கிறாரு முத்து. ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற, என் குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாருடா, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர், நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு உருப்படாத அருண் சொல்றாரு. மன்னனா இருந்தாலும் சரி, மண்வெட்டி தொழிலாளியா இருந்தாலும் சரி, கடைசியில போக போறது என்னவோ இந்த மண்ணுக்குள்ளதான். அந்த அறிவை எப்ப அருணுக்கு வருமோ தெரியல. நான் டிரைவர் தான்டா, ஆனா நான் என் பொண்டாட்டிய தங்க மாதிரி வச்சிருக்கேன், அவ சந்தோஷமா என் கூட வாழறா. ஆனா பாதுகாப்பு கொடுக்குற போலீஸ்கார நீ உன் பொண்டாட்டிய கூட உன்னால சரியா பாத்துக்க முடியல, பாதுகாப்பா வச்சுக்க முடியல. உன்னை நம்பி உனக்காக போராடி உன்னை கட்டிக்கிட்ட பொண்ணுடா அவ, இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கிற, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா அப்படின்னு உட்கார்ந்த இடத்துல இருந்தே கேள்வி கேட்டுட்டு இருக்காரு முத்து. டேய் என்ன நியாயம் கேட்க வந்திருக்கிறியா, அவ ஏன் பொண்டாட்டி, நான் அடிப்பேன் என்ன வேணா செய்வேன், அதை கேட்க நீ யாருடாங்கிறாரு அருண். அது ஏன் குடும்பம்டா, சீதா ஏன் வீட்டு பொண்ணு, அவளை நீ அடிச்சன்னா பார்த்துக்கிட்டு இருக்கணுமா, அடிச்சு மூஞ்செல்லாம் காயமாக்கி வச்சிருக்கிற, உனக்கும் மூஞ்சி இருக்குல்ல, அடிச்சா ரத்தம் வரும்ல அப்படிங்கிறாரு முத்து. டேய் என் வீட்டுக்கு வந்து என்னையவே மிரட்டுறியா, உன்னெல்லாம் உட்கார வச்சு பேச விட்டேன் பாரு உன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அருண் பக்கத்துல போக, உடனே முத்து உட்கார்ந்த இடத்துல இருந்தே காலை மட்டும் நீட்டி ஒரு உதைக்கிறாரு. அருண் அப்படியே அந்த இடத்துல பறந்து போய் அங்க கொஞ்சம் தள்ளி இருக்க சோஃபா சேர்ல விழறாரு. முத்து எழுந்து ஃபுல் ஸ்லீவ் சட்டை உள்ளர மடக்கி விட்டுக்கிட்டு இருக்க, ஏய் ஏன் மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு அருண் வேகமா எழுந்திருக்க, கைய வைக்கலடா காலை வச்சேன் அப்படிங்கிறாரு முத்து. உன்ன அப்படின்னு அருண் கையை ஓங்கிட்டு வர, முத்து சடார்னு அவரோட ஒரு கையை பிடிச்சி ஒரு சுத்தி அடுத்த கையும் சேர்த்து அக்யூஸ்ட லாக் பண்ற மாதிரி லாக் பண்ணிடுறாரு. ஆ ஆ அப்படின்னு வழியில அரட்டுறாரு அருண். போலீஸ் ட்ரைனிங்ல நீ படிச்சதெல்லாம் பொண்ணுங்க கிட்ட வீரத்தை காட்டுறதுக்கு தானாடா அப்படின்னு முத்து கேட்டுக்கிட்டே ரெண்டு கையையும் முறுக்க வழியில கத்திக்கிட்டு இருக்காரு அருண். யாரும் கேட்க வரமாட்டாங்கன்னு நினைச்சியா, என் வீட்டு பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நான் வருவேண்டான்னு சொல்லிக்கிட்டே இன்னமும் கைய பலமா முறுக்கிறாரு. போலீஸ்காரனா இருந்தாலும் சரி, பொறும்போக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வலி தான். அத அருண் இப்ப அனுபவிக்கிறாரு. வலிக்குது வலிக்குது வலிக்குதுடா டேய் அப்படின்னு அருண் கத்துறாரு. வலிக்குதா இப்படிதான்டா அவளுக்கும் வலிச்சிருக்கும், அவன் மேல வச்ச கைய உடைச்சு எடுத்துருவேன் அப்படின்னு முத்து பயங்கரமா கைய முறுக்க, வீராவேசமா பேசிக்கிட்டு இருந்த அருண் விட்டுரு என் கைய விட்டுருன்னு கத்துறாரு. முத்துவும் கைய விட்டு ஒரு நெம்பி தள்ள அருண் கொஞ்ச தூரம் ஓடி நிக்கிறாரு. கைய பயங்கரமா முறுக்குனதுல சரியான வலி. அப்படியே கைய நேரா கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாரு. அவரு சோத்து கைய வலியில லெப்ட் கையால அழுத்திக்கிட்டு இருக்க, பெல்ட்டை கழட்டி அடிச்சிருக்கிற, உன் வீரத்தை பொண்ணுங்க கிட்ட தான் காட்டுவியாடா, இப்ப கழட்டுடா பெல்ட்டை கழட்டுறா அப்படின்னு அவரோட டிஷர்ட்டை கொத்தா பிடிக்கிறாரு முத்து. பிடிச்ச வேகத்துல அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ள அருண் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு சோஃபாவை பிடிச்சி தடுமாறி நிக்கிறாரு. அருண் கோவமும் வலியும் எரிச்சலுமா நிமிந்து பார்க்க, இவ்வளவு தாண்டா உன் வீரம் அப்படிங்கிறாரு முத்து. கையை அழுத்தி விட்டுக்கிட்டே, ஏய் நான் போலீஸு, என் மேல நீ கை வச்சிருக்கல்ல அப்படிங்கிறாரு அருண். கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு முத்து கேட்க, அருண் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. போலீஸ டிரைவர் ஒருத்தன் வீடேறி வந்து அடிச்சான்னு கேஸ் கொடுக்க போறியா, கொடு, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆனா அது உனக்கு தாண்டா அசிங்கம். டேய் சீதா மேல இனிமே ஒரு அடி விழுந்துச்சின்னு வையு, நீ சீக்கிரமாவே ரிட்டையர் ஆயிடுவ அப்படின்னு மிரட்டுற முத்து. என்ன புரியலையா, உன் கை கால் எல்லாம் உடம்புல இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல,
இவர் ஒரு இயலாமையோட கோவமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உன்னை நம்பி வந்த பொண்ணை கொடுமைப்படுத்துறதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு அப்படின்னு முத்து கேட்க, அது என் சொந்த பிரச்சனை. ஒழுங்கா அவளை என் வீட்டுக்கு அனுப்பி வை, இல்ல என் பொண்டாட்டிய கடத்திக்கிட்டு போயிட்டேன்னு கேஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அருண். நான் வந்து பார்த்தப்ப சீதா இருந்த கண்டிஷனுக்கு அவளை அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன்னு வையி, நீ இந்நேரம் ஜெயிலுக்குள்ள தான் இருந்திருப்ப அப்படின்னு முத்து சொல்ல, அருணுக்கு கொஞ்சமா பயம் வருது. புருஷனாச்சேன்னு ஒரு பொண்ணு இறங்கி போறது உனக்கெல்லாம் வசதியா போச்சுல்ல. அவன் நினைச்சிருந்தான்னா உன் வேலையும் போயிருக்கும், உன்னையும் தூக்கி உள்ளர வச்சிருந்திருப்பா. உன்னை பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கிறா. டேய், நல்ல மனுஷனாத்தான் உனக்கு வாழ தெரியல. சீதாவுக்கு நல்ல புருஷனா வாழ்றதுக்கு கொஞ்சமாவது முயற்சி பண்ணுடா. அவ வீட்டுல தான் இருப்பா. அவ திரும்ப இங்க வரணும்னா நீ செஞ்ச தப்ப உணர்ந்து அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முத்து சொல்ல, நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிறாரு அருண். தப்பு செஞ்சவன் தாண்டா மன்னிப்பு கேட்கணும், அதுதான் உலக வழக்கம்ன்றாரு முத்து. ஏய், நீ அனாவசியமா என் குடும்பத்துக்குள்ள வர்ற, கண்டிஷன்லாம் போடாத. சீதா ஏன் பொண்டாட்டிங்கிறாரு அருண். சி, அடிக்கும் போது தெரியல அவ உன் பொண்டாட்டின்னு? நீ எவ்வளவு அழுது பொருண்டாலும் அவ இங்க வரமாட்டா. நீ வந்து எல்லார் முன்னாடியும் மன்னிப்பு கேட்டேன்னா சீதா உன் கூட வர்றத பத்தி நாங்க யோசிக்கிறோங்கிறாரு முத்து. நீ என்னடா யோசிக்கிறது? அவ ஏன் பொண்டாட்டி, நான் அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன். சீதாவும் என்ன லவ் பண்றா, அவளை பத்தி எனக்கு தெரியும். அவளை என்ன தேடி வருவாங்கிறாரு அருண். அந்த அளவுக்கு உனக்கு இலக்காரமா போச்சுல்ல. நீ என்ன பண்ணாலும் தேடி வந்து உன் காலடியில விழுவான்னு நினைக்கிறல்ல அப்படிங்கிறாரு முத்து. சீதாவை பத்தி எனக்கு தெரியும், நீ நடுவுல வந்து ஹீரோவாக பார்க்காத. அவ என்ன தேடி வருவாங்கிறாரு அருண். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீ மன்னிப்பு கேட்காம அவ இங்க வர மாட்டா அப்படின்னு முத்து சொல்ல, அதையும் பார்க்கலாண்டா, சேலஞ்ச் பண்ற. சீதா என்ன தேடி வருவா அப்படிங்கிறாரு அருண். அந்த அளவுக்கு சுயமரியாதை இல்லாத பொண்ணு இல்லடா சீதா, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் மூஞ்ச மூக்கு ஒரசுற தூரத்துல வச்சுக்கிட்டு மூச்சு முட்டை டைலாக் பேசிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு முத்து கிளம்பிட அருண் தனியா நின்னுட்டு இருக்காரு. முத்து அவரோட வீட்டுல ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு 2900 அப்படின்றாரு. 2900 கரெக்டா இருக்கா பாரு அப்படின்னு ரவி கேட்க, ஆமாண்டாங்கிறாரு முத்து. கிச்சன்ல மீனா பெருக்கிட்டு இருக்காங்க. விஜயா அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ உள்ளர் வர்ற மனோஜ் அவங்க அம்மா கிட்ட வர, வாடா அப்படிங்கிறாங்க. திரும்பி பார்த்துட்டு மனோஜ் அம்மா கிட்ட நிக்கிறாரு. உங்ககிட்ட தான் பேசணும்னு இருந்தேன், போன்ல பேசலான்னு பார்த்தேன், நீயே வந்துட்ட அப்படின்னு விஜயா சொல்ல, என்ன விஷயம் வாங்குறாரு மனோஜ். அந்த பார்லர்காரி கிட்ட பேசிட்டியா அப்படின்னு விஜயா கேட்க, அவகிட்ட நான் என்னம்மா பேசுறதுங்கிறாரு மனோஜ். ஆளே கொஞ்சம் மாறிட்டாரு போல, என்னடா தெரியாத மாதிரி கேட்குற? டைவர்ஸ் கொடுக்க வந்தவ வயிற்றுல புள்ள இருக்குன்னு குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டா, அதுக்கு நீ தான் அப்பன்னு வேற பொய் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. டைனிங் டேபிள் கிட்ட இருந்து ஸ்ருதியும் மீனாவும் இங்கே பார்க்குறாங்க. பார்த்துக்கடா, அம்மா இன்னும் அதே பல்லவியை தான் பாடுறாங்கன்ற மாதிரி முத்து ரவியை பார்க்க, ஆமாண்டா அப்படின்னு ரவியும் பார்க்குறாரு. அதை பற்றி அவகிட்ட கேட்க சொன்னேன்ல அப்படின்னு விஜயா கத்திட்டு இருக்க. உள்ள இருந்து அண்ணாமலை வர்றாரு. என்ன விஜயா, யார்கிட்ட என்ன கேட்க சொன்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேகமா அவரோட சேர்ல உட்கார வர்றாரு. அது ஒன்றும் இல்லப்பா, பார்லர் அம்மா கிட்ட போய் இவனை பேச சொல்லி இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, உட்கார்ந்துக்கிட்டே எதை பத்தின்னு கேட்குறாரு அண்ணாமலை. மீனாவும் ஸ்ருதியும் வேலையை விட்டுட்டு நேராக இங்கே வந்துடுறாங்க. அண்ணாமலை எதை பத்தின்னு கேட்டுக்கிட்டு உட்கார, அதான்ப்பா அவன் குழந்தைய பத்தி அப்படிங்கிறாரு ரவி. டேய், அது இவன் குழந்தை இல்லை அப்படின்னு விஜயா உடனே கரெக்ஷன் பண்ணுறாங்க. ரோஹிணி இவர் தான் அப்பான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. அது வடிகட்டின பொய், டைவர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நாடகம் ஆடுறா அப்படின்னு கத்துறாங்க விஜயா. ரோஹிணி டைவர்ஸ் கொடுக்க ஒத்துக்கிட்டு தானே அத்தை இங்கே வந்தா அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் ஏன் கொடுக்காம போனா அப்படின்னு விஜயா பதில் கேள்வி கேட்குறாங்க. கர்ப்பமாக இருக்கிறது தெரிஞ்சும் அவ முடிவை மாற்றிக்கிட்டா, குழந்தைய பற்றி அவ யோசிக்கணுமில்ல அப்படிங்கிறாங்க மீனா. நீ என்ன அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற அப்படின்றாங்க விஜயா. அவளை பற்றிய நாம் யோசிக்கணும் இல்லத்த அப்படின்னு மீனா கேட்க, அவளை பற்றி நான் எதுக்கு யோசிக்கணும்? அவளே ஒரு பித்தலாட்டக்காரி, வாயை திறந்தாலே பொய் தான் சொல்லுவா, இப்போவும் அதை தான் பண்ணியிருக்கிறா அப்படின்னு விஜயா அருவருப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ எதை பொய்ன்னு சொல்கிற
அவளை தான் டாக்டர் செக் பண்ணி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏங்க அந்த குழந்தைக்கு இவன் தான் அப்பேன்னு சொன்னாலே அதுதான் பொய் அப்படின்றாங்க விஜயா. அத்தை, இந்த மாதிரி விஷயத்துல ஒரு பொண்ணு எப்படித்த பொய் சொல்லுவா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. சாதாரண பொண்ணெல்லாம் சொல்ல மாட்டா, இவ பொய் சொல்றதுக்குன்னே பிறந்தவ அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப சார் மட்டும் என்னம்மா பொய்யே சொல்ல மாட்டாரா அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் ரொம்பவே தைரியமா முத்துவை முறைக்கிறாரு. பார்லர் அம்மா ஒரு பொய்ய சொல்லி அதை மறைக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுச்சு. இவன் சொல்றது எல்லாமே பொய்யாதானே இருக்குது. சின்ன வயசுல இருந்தே இவன் பொய்யாதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே முகம் சுருங்கி மனோஜ் அம்மாவை பாக்குறாரு. ஆனா அவன் சொல்றதான் உண்மைன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்றாரு முத்து கோவமும் இயலாமையுமா. டேய், மனோஜை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ தான் ஏமாத்துக்காரி. அதுவும் இல்லாம ஒரு நாளைக்கு அவ எங்கெல்லாம் போறா, எப்படி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறா, அங்கெல்லாம் வராத மயக்கம் சரியா கையெழுத்து போடும்போது மட்டும் வருமா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. பாயிண்ட் தான் அத்தை, அவ கர்ப்பமா இருந்தது அவளுக்கே தெரியல. இங்க வந்து சைன் போடும் போதும் தான் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்கா, அதுதான் மயக்கம் போட்டுட்டா. அந்த நேரத்துல செக் பண்றப்போ தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அறிவாளி மீனா அப்படியே கரெக்டா சொல்றாங்க. கரெக்ட் மீனா, ஆல்ரெடி ரொம்ப எமோஷ்னலா இருந்திருப்பாங்க. அது ஓவர்வெல்ம் ஆயிருக்கும். வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அந்த ரியாக்ஷன் போயிருக்கும்ல, சரியா அந்த டைம்ல ரியாக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. நீங்க என்ன அவளுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? ஆளுக்கு டாக்டர் ஆயிட்டீங்க. ஏய், நீ பூ கட்டுறதை விட்டுட்டு போய் டாக்டர் கோட் போட்டுக்க அப்படிங்கிறாங்க விஜயா. ரேகாவை காப்பாற்ற போனப்ப மீனா டாக்டர் கோட் போட்டது விஜயாவுக்கு தெரியல பாவம். அம்மா, ஸ்ருதியும் தான் சொன்னா, நீங்க என்ன அண்ணிய மட்டும் திட்டுறீங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. அது ஒன்றும் இல்லடா, மீனா மட்டும்தான் அவளுக்கு இலக்காரம் அப்படிங்கிற அண்ணாமலை. விஜயா, மீனா அவ கருத்தை சொல்லிட்டா, அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குன்றாரு அண்ணாமலை. இருக்கும் இருக்கும். ஊர்ல இல்லாத ஒருத்திய நீங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்தீங்க. இவளால இந்த வீட்டுல எனக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சுன்றாங்க விஜயா. அப்பா, அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் எங்கேயும் போகல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு அப்படின்னு முத்து கத்த எல்லாரும் முத்துவை பார்க்குறாங்க. இப்போ மீனாவை பற்றி பேசுறத விட்டுட்டு அதோ அங்கே நிற்கிறானே அவங்கிட்ட பேச வேண்டியதை பேசுங்க அப்படின்னு மனோஜை காட்டி சொல்கிறாரு முத்து. ஏய் மனோஜ், நீ சொல்லு, நீ அவகிட்ட பேசுனியா? ஏன் என்கிட்ட பொய் சொன்னேன்னு கேட்டியா? அது உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டல்ல அப்படின்னு விஜயா அடுக்கடுக்கா கேட்க, அம்மா நான் பேசலம்மாங்கிறாரு மனோஜ். ஏண்டா அப்படின்னு விஜயா கேட்க, நான் ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுங்கிறாரு. அப்ப நேரில் பார்த்து பேச வேண்டியது தானேங்கிறாங்க விஜயா. அண்ணாமலையும் திரும்பி பார்க்க, ஆல்ரெடி அவர் நேரில் மீட் பண்ணதுனால தானே இப்போ ஃபாதர் ஆயிருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அதிர்ச்சியோட பார்க்குறாரு மனோஜ். முத்துவும் ரவியும் நம்மட்டு சிரிப்போட தலையை குனிஞ்சிட்டு இருக்காங்க. கரெக்டு தான் பல குரல். இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா திருட்டு வேலையும் பார்க்குறான் இவன் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீ பேசாம இருடா அப்படின்னு விஜயா சொல்ல, சரி சரி நான் வாய மூடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு முத்து. மனோஜ், நீ ஏன் பேசல அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா அவ ஊர்லயே இல்லைன்னு நினைக்கிறேம்மா அப்படிங்கிறாரு மனோஜ். பாத்தீங்கல்ல, அவ சொன்னதுல உண்மை இருந்திருந்தா அவ இங்கே இருந்திருக்க வேண்டியது தானே. அவ டிராமா பண்ணிருக்கா. இங்க இருந்தா குட்டு வெளிப்பட்டுரும்னு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா அப்படின்னு விஜயா தாராளமா பேசிட்டு இருக்க. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காத. இவங்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது? அவதான் என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு இவன் தான் அப்ப என்ன சொல்றால. எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்றாரு அண்ணாமலை. ஆமாப்பா, இவன் தான் பொய் சொல்றாங்கிறாரு ரவி. ஏய், நான் பொய்யெல்லாம் சொல்லல அப்படின்னு மனோஜ் ரவியை பார்த்து கோவமா சொல்றாரு. ஏங்க, கண்டவளை நம்புவீங்க, நம்ம பையனை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு விஜயா கேட்க, நம்புற மாதிரி இவன் எந்த காலத்திலையும் நடந்துக்கவே இல்லையே அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. அப்பா, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு மனோஜ் சொல்ல, சப்பு சப்புன்னு அறையலான்னு தான் இருக்கு. எத்தனை பொய்யன்னு நமக்கே சலிப்பா இருக்கு. அப்பா, கண்டிப்பா இவனை நம்பாதீங்க, ஏதோ நடந்திருக்கு, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அடுத்த வேலைக்கு ரெடி ஆகுறாரு முத்து. மனோஜ் பரிதாபமா விஜயாவை பார்க்க, ஏய் நீ என்னடா கண்டுபிடிக்க போற? உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்
அப்படின்னு விஜயா கத்துறாங்க. சம்பந்தம் இருக்குதுமா, இவன் பண்ற தப்பெல்லாம் அப்பாவோட கௌரவத்தை தானே பாதிக்கும். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு முத்து கேட்க முறைச்சிட்டு நிக்கிறாரு மனோஜ். இவர் சொல்றதும் சரிதானே மாமா, ரோஹிணி சொல்ற மாதிரி இவர் அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்தா அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு. ஒரு கர்ப்பிணி பெண்ணை விரட்டி விட்ட பாவம் நம்ம குடும்பத்துக்கு தானே வரும் அப்படின்னு மீனா சொல்ல அண்ணாமலை யோசிக்கிறாரு. ஏய், அவளே இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச பெரிய பாவம் தாண்டி அப்படின்னு விஜயா கத்துறாங்க. அப்பா, மீனா சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு தான்ப்பா இது கெட்ட பேரு. நாளைக்கு உண்மை வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கும் அம்மாவுக்கும் தான்ப்பா அவமானமா முடியும். அதனாலதான் இத கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன்ப்பா அப்படின்றாரு முத்து. நீ சொல்றது என்னமோ சரிதான்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, என்னங்க நீங்களும் இப்படி சொல்றீங்க அப்படின்னு விஜயா கேட்க, ஒரு பொண்ணோட சாபம் இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. இன்னும் 2 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்து சந்தோஷமா வாழணும். ரோஹிணி சாபத்தால அவங்க வாழ்க்கையும் பாதிக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயாவுக்கு பயங்கர சலிப்பா இருக்குது. ஏங்க, இவன் தான் ஏதோ அறிவில்லாம பேசுறான்னா நீங்களும் அவனுக்கேத்த மாதிரியே பேசுறீங்க. இதுல என்னங்க சாபம் வரப்போகுது? அவ என்ன பெரிய கண்ணகியா அப்படின்றாங்க விஜயா. அத்தை, மனசுல நேர்மை இருக்க எல்லா பொண்ணும் கண்ணகி தானே மீனா படக்குன்னு சொல்றாங்க. இந்த விளக்கமெல்லாம் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு விஜயா சொல்ல, ஆன்ட்டி, ஒரு விஷயத்த நீங்க மறக்கிறீங்க. சாபம் வருங்கிறதெல்லாம் விடுங்க. மனோஜ் தான் ரோஹிணி குழந்தைக்கு அப்பான்னு ப்ரூவ் ஆயிட்டா அப்புறம் ஏமாத்த பார்த்ததுக்கு இவர் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு விஜயாவுக்கு புரியற லாங்குவேஜ்ல சொல்றாங்க ஸ்ருதி. உடனே விஜயா அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க. மனோஜும் ஸ்ருதிய ஒரு முறைக்கிறாரு. அவரு முறைப்பிலேயே எனக்கு ஜெயிலுக்கு போற யோகம்லாம் இல்லைன்னு நியூமராலஜிஸ்ட் சொல்லிட்டாருன்ற கர்வம் தெரியுது. ஆமாம்மா, ரோஹிணி லீகலா மூவ் பண்ணா இவன் தான் மாட்டுவான். பின்னாடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இவன் தான் அப்பான்னு தெரிஞ்சா கோர்ட்ல எப்பவுமே இவனுக்கு டைவர்ஸ் கிடைக்காது அப்படின்னு ரவி சொல்லு. கீழே விழுந்தாலும் மீசையில எனக்கு மண்ணெல்லாம் ஒட்டாதுன்ற மாதிரி விஜயா. அதுக்கு அவ சொல்றதுல உண்மை இருக்கணும்ல. அவ பொய்யிலேயே பொறிந்து பொய்யிலேயே வளர்ந்தவ அப்படிங்கிறாங்க விஜயா. சார் மட்டும் என்ன புத்தராமா அப்படின்னு முத்து வெடுக்குன்னு கேட்க ஸ்ருதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து மீனாவுக்கும் சிரிப்பு வருது. விஜயா, ரோஹிணி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாம நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அததான்ப்பா நானும் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன் அப்படிங்கிறாரு முத்து. டேய், உன் வேலையை மட்டும் பாரு, என் விஷயத்துல தலையிடாதங்கிறாரு மனோஜ். ஏய், நான் என் வேலையை தாண்டா பாக்குறேன். அப்பா கட்டி காத்துக்கிட்டு இருக்கிற கௌரவம் போகாம அதை பாத்துக்கிறதும் ஏன் வேலை தான் அப்படின்னு முத்து தெளிவா சொல்றாரு. அம்மா, இவன் என் மேல இருக்கிற கடுப்புல ஏதோ பேசுறாமா. ரோஹிணியோட குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு மனோஜ் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அப்ப ரோஹிணி தப்பான பொண்ணுன்னு சொல்ல வர்றீங்களா அப்படின்னு மீனா படக்குன்னு கேட்டுட மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. எல்லாரும் மனோஜ் என்ன சொல்ல போறாருன்னு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்க ஒரே அமைதியா இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு மழுப்பெல்லாம் சொல்லிட்டு, ஆனா நான் அப்பா இல்லைன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இது ஏன் பிரச்சனை, இதுல யாரும் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மனோஜ். அம்மா, ரோஹிணி கிட்ட நான் பேசுறேம்மா, நீங்க விடுங்க அப்படிங்கிற மனோஜ் விடுன்னு நடந்து வெளியில பால்கனி சைடு போயிடுறாரு. விஜயாவும் போயிடுறாங்க. அண்ணாமலை எழுந்து யோசனையா நிக்க எல்லாரும் அவரை சுத்தி வர்றாங்க. என்னாச்சுப்பான்னு முத்து அவர் தோல்ல கைய வச்சு கேக்குறாரு. இல்லடா, இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கும்னு நினைச்சேன். ரோஹிணி உண்டாயிட்டா, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. மனோஜ் அவன் குழந்தை இல்லைங்கிறான், என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலங்கிறாரு அண்ணாமலை. மீனா கொஞ்சம் அவர் பக்கத்துல வந்து நின்னு, மாமா, உண்மை இல்லாம ரோஹிணி அங்க அதை சொல்ல மாட்டா அப்படின்றாங்க. நானும் அதை தான்ப்பா நினைக்கிறேன். இவன் தான்ப்பா ஏதோ கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாரு முத்து. டைவர்ஸ் வேணும்னு மனோஜ் பொய் சொல்றான்னு தோணுதுப்பா அப்படின்றாரு ரவி. அப்பதானே பணக்கார பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. 4 பேர் 4 பக்கம் நின்று அதை சொல்லிட்டு இருக்க நடுவில் அண்ணாமலை அப்படியே நின்றுட்டு இருக்காரு. அப்பா, நீ எதையும் போட்டு யோசிச்சு மனசை குழப்பிட்டு இருக்காத. யாரு பொய் சொல்றா யாரு உண்மையை சொல்றான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா, நீ ஃபீல் பண்ணாதப்பா அப்படின்னு கழுத்துல இறங்க தயாராகிறாரு முத்து. அண்ணாமலை எதுவும் சொல்லாம அங்க இருந்து அப்படியே ரூம்குள்ள போயிடுறாரு. இந்த டாபிக் எடுத்தாலே மனோஜ் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி ஓடிடுறான்டா. எனக்கு என்னமோ அவன் மேலதான் டவுட்டா இருக்குன்றாரு ரவி. மாட்டுவான்டா, நான் என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன், நீ ஃப்ரீயா விடுங்கிறாரு முத்து.
அப்படின்னு ரவி ரூம் பக்கம் திரும்ப ஸ்ருதியும் போறாங்க. முத்து யோசனையா நின்றுட்டு இருக்க. ஏங்க மாமா இதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாருன்றாங்க மீனா. என்ன பண்றது, இப்படி ஒரு புள்ள அவருக்கு பிறந்து தொலைச்சிருக்கானே. குடும்பத்துக்கு ஒருத்தன் இந்த மாதிரி தான் இருக்கிறான். இங்க மனோஜ், இங்க அருண், அவனை நல்லா மிரட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அவரை போய் பார்த்தீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமா, நம்ம வீட்டு பொண்ணு மேல கைய வச்சா சும்மா விட முடியுமா? அங்க போய் அவனை வான் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. சீதா விஷயத்துல என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அவ வாழ்க்கைய நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்கு. அவரா திருந்தினாதான் உண்டுங்கிறாங்க மீனா. சில பேர்லாம் தானா திருந்த மாட்டாங்க மீனா, அடிச்சாதான் திருந்துவாங்க. முதல்ல சீதாவுக்கு தைரியம் வர்றதுக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்ல, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க மீனா. ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன், நாளைக்கு ஒரு இடத்துக்கு அவளை கூட்டிட்டு போலான்றாரு முத்து. எங்கங்கன்னு மீனா கேட்க, சொல்றேன் அப்படின்னு முத்து ஏற்கனவே வச்சிருந்த நோட்டை எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள போறாரு. அப்போ சீதா சீக்கிரமே கராத்தே குங்ஃபோன்னு ஏதாவது மார்ஷியல் ஆர்ட் கத்துக்க போறாங்க போல இருக்கு. மீனா ரொம்ப யோசனையா நிக்கிறாங்க. சீதா அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, துணியை காய போட்டுட்டு இருக்க. உள்ளர மொபைல் ரிங் ஆகுது. அவங்க மொபைலை எடுத்து பார்க்க கிச்சன்ல இருந்த அவங்க அம்மாவும் லைட்டா தலையை நீட்டி பாக்குறாங்க. சீதாவுக்கு அருண் தான் கால் பண்ணியிருக்காரு. அவரு கால் பண்ணிட்டு லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீதா கால் அட்டன் பண்ணாம கையில வச்சுட்டு அப்படியே மெதுவா நடக்க, சீதா என்ன ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு, எடுத்து பேசலையான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லம்மான்னு சீதா சொல்ல, அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாங்க. யார் கூப்பிடுறா அப்படின்னு கேட்க, அவர் தாங்கிறாங்க சீதா. உடனே சீதா கையில இருந்து போனை படக்குன்னு வாங்குற அவங்க அம்மா அட்டன் பண்ணி காதுல வைக்க, அம்மா வேணாமாங்கிறாங்க சீதா. சீதா எங்க இருக்க அப்படின்னு குரல்ல தேன் தடவிட்டு அருண் பேச, நான் சீதா இல்ல, அவளை பெத்தவ பேசுறேன் அப்படின்றாங்க அவங்க அம்மா. சீதா இல்லையான்னு அருண் கேட்க, இருக்கா, இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு அவங்க ரொம்ப கோவமா சொல்ல, அருணுக்கு ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னு தெரியல. அத்தை சீதா கிட்ட கொடுங்கன்றாரு அருண். அந்த மரியாதை உங்களுக்கு கொஞ்சமாவது இருந்தா இப்படி பண்ணி இருப்பீங்களா மாப்ள? இவ மனுஷியா இல்ல மாடா? மிருகத்து மேல கூட கொஞ்சமாவது இரக்கம் காட்டுவாங்க. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல கொஞ்சம் கூட இரக்கமே வரலையா? இவளை இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கோவமா ஆரம்பிச்சு அழுகையோட பேசிட்டு இருக்காங்க. இவளை அந்த கோலத்துல பார்க்கும்போது என் மனசே வெடிச்சு போச்சு அப்படின்னு சந்திரா பேசிக்கிட்டே இருக்க, அருண் என்ன பேசுறதுன்னு தடுமாறுறாரு. இல்ல அது அது வந்து அப்படின்னு தடுமாறிட்டு இருக்காரு. உங்க அம்மா இருந்து இதை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு சந்திரா கேட்க, அருண் சங்கடமா நிக்கிறாரு. எங்க குழந்தைங்களை வளர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நானும் சீதாவோட அப்பாவும் பிள்ளைங்களை அடிச்சதே கிடையாது. படிச்சவரு நல்லவருன்னு என் பொண்ணை கட்டி கொடுத்தா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. ரொம்ப மனசு குளிர்ந்துருச்சு மாப்பிள்ள அப்படின்றாங்க சந்திரா. அத்தை ஏதோ சண்டையில அப்படின்னு தடுமாறுறாரு அருண். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரத்தான் செய்யும், அத வார்த்தையில பேசுங்க. அதை விட்டுட்டு இப்படியே அடிப்பீங்க? என் பொண்ணு மீனாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் எவ்வளவோ சண்டை வந்திருக்கு, ஆனாலும் ஒரு நாளும் கை நீட்டி அடிச்சதே இல்லை. அவர் மனசு அந்த மாதிரி அப்படின்னு சந்திரா பேச, அங்க அருணுக்கு டென்ஷன் ஏறிட்டு இருக்கு. அடுத்தவங்களை காயப்படுத்துறவரு அவர் கிடையாது அப்படின்னு சந்திரா சொல்ல, அருண் செம காண்டாகிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.